த்ரிஷாவின் அதிர்ஷ்டம், நண்பர் விஜய்க்கு கிடைத்த வெற்றி, வெளிப்படையாக நடிகை போட்ட போஸ்ட். தமிழ் சினிமாவும் தமிழ்நாடு அரசியலும் ஒரே நேரத்தில் சூடுபிடித்துள்ள நிலையில் நடிகை த்ரிஷா கிருஷ்ணன் குறித்து வெளிவரும் தகவல்கள் ரசிகர்களிடையே பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளன. குறிப்பாக அவரது பிறந்த நாள், புதிய படம் மற்றும் விஜய் பெற்றிருக்கும் தேர்தல் வெற்றி, இந்த மூன்றும் ஒன்றாக இணைந்து தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பை உருவாக்கியுள்ளது. கருப்பு திரைப்படம் விரைவில் வெளியாக இருக்கிறது. இதில் சூர்யா நடித்துள்ளதால் படத்திற்கு ஆரம்பத்தில் இருந்தே எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. இந்த படத்தில் த்ரிஷா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாலும் அண்மையில் நடந்த இசை வெளியீட்டு விழாவில் அவர் கலந்து கொள்ளாதது பல கேள்விகளை எழுப்பியது. இதைத் தொடர்ந்து படக்குழுவுடன் ஏற்பட்ட ஏதேனும் கருத்து வேறுபாடு காரணமாகவே அவர் விழாவை தவிர்த்தாரா என்ற சந்தேகங்கள் கிளம்பின. மேலும் இந்த படத்திற்கு பிறகு த்ரிஷா புதிய படங்களில் ஒப்பந்தமாகவில்லை என்ற தகவலும் பரவியது. இதனால் அவர் சினிமாவில் இருந்து விலகப் போகிறாரா என்ற கேள்வி எழுந்தாலும் அந்த வதந்திகளை அவர் மறுத்து தன்னுடைய சினிமா பயணம் தொடரும் என்பதை தெளிவுபடுத்தியுள்ளார். மே 4ஆம் தேதி தனது பிறந்த நாளை முன்னிட்டு த்ரிஷா திருப்பதி கோவில் சென்றார். அந்த தரிசனம் சாதாரணமாக இல்லாமல் அரசியல் சூழலுடன் இணைந்து பெரும் கவனத்தை பெற்றது. கோவில் வளாகத்தில் அவர் நடந்து செல்லும் போது ஒரு ரசிகர், மேடம் இன்று ரிசல்ட் நமக்குத்தான் என்று கூறிய போது த்ரிஷா சிரித்தபடி பதிலளிக்காமல் சென்றார். அந்த ஒரு சிரிப்பு பின்னர் வெளிவந்த தேர்தல் முடிவுகளுடன் இணைத்து ரசிகர்களால் அதிகமாக பேசப்பட்டது. அதே நாளில் தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் வெளியாகி தாவேக 108 தொகுதிகளில் முன்னிலை பெற்று அரசியல் வரலாற்றில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் த்ரிஷா நீலாங்கரையில் உள்ள விஜய் இல்லத்திற்கு சென்றது சமூக வலைதளங்களில் வைரலானது. இதன் மூலம் அவர்களுக்குள் உள்ள நட்பு மீண்டும் பேசுபொருளாக மாறியது. பிறந்த நாளில் கிடைத்த மிகப்பெரிய பரிசு இதுதான் என்று ரசிகர்கள் கருத்து தெரிவித்தனர். இந்த சூழலில் நடிகையும் தயாரிப்பாளருமான சார்மி கவுர் வெளியிட்ட பிறந்தநாள் வாழ்த்து பதிவு மிகவும் கவனம் பெற்றது. அவர் தனது பதிவில் த்ரிஷாவை நேரடியாக பாராட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவரது வாழ்க்கை பயணத்தையும் த்ரிஷாவின் கேரக்டரையும் விரிவாக பதிவு செய்திருந்தார். உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான அருமையான இந்த நாளில் உனக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீ சாதாரணமானவர் இல்லை, நீ எப்போதுமே ஒரு அதிர்ஷ்டத்தின் சின்னம். பல சவால்கள், பல ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் நீ எப்போதும் அமைதியாக பொறுமையுடன் அதை சமாளித்து முன்னேறி இருக்கிறாய். நான் எப்போதும் உன்னிடம் பாராட்டுவது உன் பொறுமை, உன் நம்பிக்கை, உன் விடாமுயற்சி. இந்த பிறந்த நாள் உனக்காக ஒரு சாதாரண கொண்டாட்ட நாள் மட்டுமல்ல, இது உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம். நீ இப்போது இருக்கும் இந்த நிலை நீ கடந்து வந்த பாதையின் வெற்றியின் சான்று. நாம் எப்போதும் சொல்வது போல பொறுமையும் விடாமுயற்சியும் சேர்ந்தால் அது ஒரு நாள் வரலாற்றில் ஒரு வெற்றியாக பதிவாகும். இந்த பிறந்த நாளே அப்படிப்பட்ட ஒரு நாள் ஆகும் என்று நான் விரும்புகிறேன். இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நீ எப்போதும் இப்படி சிரித்து கொண்டே முன்னேற வேண்டும். இந்த பதிவு வெறும் வாழ்த்து மட்டுமல்லாமல் த்ரிஷாவின் கேரக்டரையும் அவரது பயணத்தையும் வெளிப்படுத்தும் விதமாக இருந்தது. அதனால்தான் ரசிகர்கள் இதை தற்போதைய அரசியல் சூழலுடன் இணைத்து பார்க்க ஆரம்பித்துள்ளனர். சார்மியின் இந்த வார்த்தைகள் விஜய் பெற்றிருக்கும் அரசியல் வெற்றியுடன் நேரடியாக தொடர்பில்லாவிட்டாலும் ரசிகர்கள் அதை இணைத்து பார்க்கிறார்கள். அதிர்ஷ்டத்தின் சின்னம், வரலாற்று வெற்றி போன்ற வார்த்தைகள், இவை அனைத்தும் தற்போது நடந்த அரசியல் மாற்றத்துடன் ஒத்துப்போகிறது என சமூக வலைதளங்களில் விவாதம் நடைபெறுகிறது. ஒரு சாதாரண வாழ்த்து பதிவு கூட இவ்வளவு பெரிய விவாதத்தை ஏற்படுத்துவது இப்போது சினிமா மற்றும் அரசியல் எப்படி ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது.